தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ உங்களில் பல பேர் கேட்ட iQOO Neo 7 Pro உடைய ரிவ்யூ தாங்க இது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ரிவ்யூ நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய ஃபோனுடைய ரிவ்யூ மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபோன் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் டிலே. பட் உங்களுக்கு தேவையான ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வழக்கம் போல் அப்படியே வந்து இருக்கும். இந்த ஃபோனுக்கு ஏன் இவ்வளோ ரெக்வஸ்ட் அப்படின்னா, இதில் ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இவங்களுடைய ப்ரைசிங் ரொம்ப அக்ரெசிவாகவே இருக்கு. ஸோ உண்மையிலேயே அந்த அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றத பார்த்தலாம் வாங்க. இந்த மொபைலுடைய அன்பாக்சிங் நீங்கள் பார்க்கணும் இன் டீட்டெயில்டா அப்படின்னா நான் ஐ பட்டனில் வந்து அதோட வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இருந்தாலுமே குயிக்காக அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை அப்படி காமிக்கிற உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மொபைலுடைய மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டடாக ஒரு சிப்பும் இண்டிபெண்டன்ட் கேமிங் சிப்பும் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு அண்டர் ஸ்கோர்லேருந்து எல்லா ஸ்கோருமே வந்து அதிகமாக வந்து வந்தது. இது ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக த்ராட்லிங் இஷ்யூ ஒன்று இருந்தது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூவும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இருந்தது. ஆப்டிமைசேஷன் சில மொபைலில் வந்து சரியாக பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இதுலேயுமே அந்த 3 இஷ்யூவில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீங்கள் கேமிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க, கேமிங்காக ஒரு ஃபோனை பார்க்குறீங்கன்னா இது சூப்பராக இருக்குது. எங்கள் டீமில் எல்லாருமே இதில் கேமிங் வந்து விளையாடி பார்த்தாங்க. கண்டினியூஸாக விளையாடாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்குடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ளாட்டான டிஸ்பிளே, நல்ல பெரிய அகலமான டிஸ்பிளே அப்படின்றதுனால கையில் பிடிச்சு விளையாடும் போதுமே அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண மாதிரி வந்து கிடைக்குது. அண்ட் லாங் ஹவர்ஸில் கேமிங் விளையாடும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா லேக் கிடையாது, ஃப்ரேம் ட்ராப்ஸும் வந்து கிடையாது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ நாங்கள் ஃபேஸ் பண்ணவே கிடையாது. நீங்கள் ஒருவேளை 30+ மினிட்ஸ் வந்து கேமிங் கண்டினியூஸாக விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ரூம் டெம்பரேச்சர் இந்த இடத்துல மட்டும் ஸ்லைட்லி உங்களுக்கு வார்ம்னஸ் வந்து தெரியும். பட் அது ஓவர் ஹீட்டிங் கிடையாது. கேம் பிளே அப்போ இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷனும் வந்து இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் இந்த மோஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் விளையாடுறதுன்னா அதையும் யூஸ் பண்ணி விளையாடிக்கலாம். பட் நார்மல் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெசில்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் நேரோவாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். பட் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோரில் பிரச்சனையும் வந்து கிடையாது. 120 ஹெர்ட்ஸ் அந்த ரெஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பட் நீங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து வரும். மற்றபடி நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னா 60 ஹெர்ட்ஸில் தான் வந்து ஓடும். அது மேபி ஒரு சில பேருக்கு பார்த்த உடனே ஃபீல் ஆகலாம். நான் வந்து கண்டினியூஸாக நிறைய ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுனால எனக்கு அது ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுக்கு அது ஃபீல் ஆகலைன்ற பட்சத்தில் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே வந்து வரும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி 120 ஹெர்ட்ஸில் வச்சிங்கன்னா பேட்டரி லைஃப் கொஞ்சமாக வந்து அடிவாகும். பட் மற்றபடி டிஸ்பிளே பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்குது. அண்ட் HDR கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கலருங்க, நல்லா வந்து அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ பார்க்கறதுக்குமே விஷுவலாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைக்குது. அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கூடவே உங்களுக்கு சவுண்ட் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ நல்ல லவுடான ஒரு ஆடியோ வந்து இருக்குது. உங்களுக்கு கிளாரிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸையுமே அது என்ஹான்ஸ் பண்ணுது. பேட்டரி சர்ப்ரைசிங்லி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேட்டரி ரொம்ப அடி வாங்கும் தான் எதிர்பார்த்தோம். பட் இதில் 5 to 6 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் வந்து வருது. 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து கொடுத்துருக்கிறது கூடுதல் ப்ளஸ். டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் கர்வியாக இருக்கிறதுனால பெரிய ஃபோனாகவே இருந்தாலும் கையில் பிடிக்கும்போது கொஞ்சம் ஸ்லிம் ப்ரொஃபைல் மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. 2 ரீசன். ஒன்று, கலர் பார்க்குறதுக்கு யூனிக்காக தெரியுது. இன்னொன்று, இந்த டெக்ஸ்சர்டு ஃபினிஷ் இருக்கிறதுனால கையில் பிடிக்கிறதுக்கு இன்னான் ஃபீல்லாம் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு கிளாஸ் பேக் வாங்கினீங்கன்னா வளவலன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. மேட் ஃபினிஷிங்காக தான் இருக்கும். பட் அந்த வளவலன்னு இருக்கும். கேஸ் கண்டிப்பாக வந்து போடணும். ஸோ இதில் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து இருக்குது. கையில் பிடிக்கும்போது அந்த ஃபோன் பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்குது. அது நல்லாவும் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகுது. அண்ட் நமக்கு IR பிளாஸ்டருமே வந்து இருக்குங்க. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜியோ ஏர்டெல் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்குது. அண்ட் 5Gயுமே ஒர்க் ஆகுது. ஸ்பீடும் வந்து நல்லா வருது, பிரச்சனை கிடையாது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய UI இதுதான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா UI வந்து ஓகேஷாக வந்து இருக்குங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஓஎஸ்லாம் வந்து சொல்ல மாட்டேன். ஃபன் டச் ஓஎஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நிறைய பேருடைய ஃபேவரட் ஓஎஸும் வந்து கிடையாது. பட் கஸ்டமைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆகிற விதத்தில் பக்கெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நல்லா வேகமாகவே இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த ப்ளோட்வேர்ஸ் மட்டும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் வந்து நம்மளா வந்து தூக்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் தூக்கி எல்லாம் செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஸை மட்டும் அப்படின்னா அது நீட் அண்ட் க்ளீன்
க்ளீனாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது, ஷார்ட்கட்ஸும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அதுலேயுமே வந்து பிரச்சனை கிடையாது. அண்ட் அவங்களோட சாஃப்ட்வேருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ எக்ஸாக்ட்லி எத்தனை வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி அப்டேட் எத்தனை வருஷம்ன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். அண்ட் ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹாப்டிக்ஸ் இருக்காங்க. அண்ட் ஹாப்டிக்ஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம ஒன்ப்ளஸ்லாம் வந்து பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து ஹாப்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதோடைய ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஜென்ரலி iQOO ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னாலே பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம். கேமரா நிறைய டைம் ஓகே தான் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்குன்னா இந்த இமேஜஸை பாருங்க. இந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது தெரியும் நல்ல இமேஜ் குவாலிட்டி கிடைச்சிருக்குல்ல. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்கு. உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி பார்க்கும்போதும் அந்த எட்ஜ் டிடெக்ஷன், போர்ட்ரேட் ஷாட் எல்லாமே அதுவும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துல அடி வாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஷேடோலெல்லாம் எடுக்கிறீங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் உங்கள் ஃபேஸில் நல்லாவே வந்து சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கான்ட்ராஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன இருக்குதுன்னா கொஞ்சம் வியர்டான ஒரு லுக் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து கொடுக்குது. ஜென்ரலி நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி ஸ்கின் டோன் வந்து பிடிக்காது. ஸோ இந்த விஷயத்துல இவங்க போட்டு விட்டுருக்காங்க. என்னதான் முன்ன விட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலுமே பட் ஸ்டில் இந்த பட்ஜெட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ரியர் ஃபேசிங் கேமராக்கு நான் 55% மார்க் கொடுக்குறேன். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க வந்திருக்கு. ஸோ கேமரா கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது இந்த செக்மெண்ட்டில். ஒருவேளை கேமரா தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமான ப்ரையாரிட்டி அப்படின்னா நத்திங் ஃபோன் 2 இருக்குது, இல்லை OnePlus 11 இருக்குது. இந்த 2 ஃபோனுக்குமே ஒரு இன்டெப்த் டீடைல்டு கம்பேரிசன் நம்ம ரீசெண்ட் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேமராவுக்குமே பிரத்யேகமான கம்பேரிசன் ஃபுல்லாக எல்லா சினாரியோஸ்லையும் வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் கேமரா இந்த பட்ஜெட்டில் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ கேமரா உங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லைன்ற பட்சத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸிங்க்கு iQOO இந்த இடத்துல வந்து ஒரு பக்காவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். இந்த டிசைன் அண்ட் இந்த டிஸ்பிளே அண்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு.